அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு சில முக்கியமான சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம இப்போ சம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டியில் ஒரு சில பேசிக்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போயிடலாம். சரிங்களா? நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதே மாதிரி தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும். சரிங்களா? ஸோ அந்த பேசிக் டேர்ம்ஸ்லாம் நமக்கு தெரியும். அதாவது பிங்கிறது அசல், என்னங்கிறது ஆண்டு காலம், ஆறுங்கிறது வட்டி வீதம், ஏங்கிறது மொத்த தொகை அப்படிங்கிறது நமக்கு. அதாவது தனி வட்டியில் அதை நம்ம எப்படி பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் கூட்டு வட்டிலையும். சரிங்களா? ஸோ கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இங்கே ஃபார்முலா இல்லை. சரிங்களா? தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், எஸ்ஐ ஈக்குவல் PNR/100 அப்படிங்கிறத நம்ம தனி வட்டி டைரெக்டாக கண்டுபிடிப்போம். ஆனால் கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் டைரெக்டான ஃபார்முலா இல்லை. ஸோ அப்போ எந்த ஃபார்முலா வச்சு நம்ம கூட்டு வட்டி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த மொத்த தொகை அப்படிங்கிற ஃபார்முலா வச்சு தான் நம்ம கூட்டு வட்டி சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ மொத்த தொகை அப்படிங்கிறது அமௌண்ட். சரிங்களா? அமௌண்ட் ஈக்குவல் டு P × 1 + R/100. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மொத்த தொகை கண்டுபிடிப்போம். ஸோ அந்த மொத்த தொகையிலேருந்து தான் நம்ம இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நமக்கு மொத்த தொகைக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தா அதே ஃபார்முலா தான் இங்கேயும். சரிங்களா? ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா நம்ம பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு போடுவோம். இங்கே பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி சால்வ் பண்ணலாம்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு மொத்த தொகை மைனஸ் அசல். சரிங்களா? இது போட்டோம் அப்படின்னா நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ இதுதாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஃபார்முலா வச்சுலாம் நம்ம போகிறது ரொம்ப ஒரு மாதிரியாக காம்ப்ளிகேட்டடாக இருக்குங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பர்சன்டேஜ் மெத்தட் அப்படிங்கிறது ஒன்று நம்ம ஃபாலோ பண்ண போடுவோம். பர்சன்டேஜ் மெத்தட் அப்படிங்கிறது நம்ம ஒன்று ஃபாலோ பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதாவது ஒன்றும் இல்லைங்க, ஒரு அசல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அசல் ஒரு 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த 1000 ரூபாய்க்கு நம்ம ஃபார்முலா வச்சு நம்ம போடுறத விட இந்த பர்சன்டேஜ் வச்சு போடுறது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த 1000 ரூபாய் அசலுக்கு நமக்கு 10% அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 1000 ரூபாய்க்கு 10% அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100. சரிங்களா? அப்போ 100ங்கிறது என்ன? ஸோ இந்த லாஸ்ட் ஒரு டிஜிட் தூக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% கிடைச்சிடும், 100. சரிங்களா? இதே இந்த 1000 ரூபாய் அசலுக்கு நமக்கு 1% அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா வெறும் 10 ரூபாய் அப்படின்னு கிடைக்கும். அதாவது அடுத்த ஒரு டிஜிட் தூக்கிட்டு அப்படின்னா நமக்கு 1% கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ இதுதாங்க பர்சன்டேஜ் மெத்தட். அதாவது நீங்கள் எந்த ஒரு அசல் தொகையாக இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 2500 இருக்குன்னு வைங்களேன். இப்போ இந்த 2500க்கு 10% எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லலாம்? ஸோ 10% அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக இருக்க ஒரு டிஜிட்டை தூக்கிட்டிங்கன்னா மீதி இருக்க 250 தான் 10%. சரிங்களா? ஸோ இதில் 1% கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? ஸோ லாஸ்ட்டாக இருக்க 2 டிஜிட்டை தூக்கணும். சரிங்களா? ஸோ 2 டிஜிட் தூக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த 25 தான் நமக்கு 1%. ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் வச்சு நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாங்க. நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறதை விட இந்த மெத்தடு கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் 1% 10% தான் கண்டுபிடிக்கணுமா, மீதிலாம் கண்டுபிடிக்க முடியாதுன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போ 10% இருக்குது, எனக்கு இப்போ 5% வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ 10%ல் பாதி எடுத்தா அப்படின்னா நமக்கு 5% கிடைச்சிட போகுது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10% வந்து 100 ரூபானா இப்போ 5% என்ன பண்ணலாம்? அது /2 அப்படின்னு பண்ணால் நமக்கு 50 ரூபீஸ் அப்படிங்கிறது கிடைச்சிடும். சரிங்களா? அதனால பர்சன்டேஜில் இந்த மெத்தடில் கொஞ்சம் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம்மாக சால்வ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மெத்தட்ஸை தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அவங்க அடுத்த சம்முக்குள்ளே போகலாம். ஓகே, அசல் ரூபாய் 5000க்கு 2 வருடத்திற்கு 10% ஆண்டு வட்டி விகிதத்தில் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் ஒரு அசல் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ அசல் P வந்து ரூபாய் 5000, 2 வருடத்திற்கு, ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 10% ஆண்டு வட்டி விகிதத்தில், அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கே ஒரு 10%. சரிங்களா? ஆண்டு வட்டி விகிதத்தில் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம பர்சன்டேஜ் மெத்தட்லையும் இந்த சம் பர்சன்டேஜ்லையும் சால்வ் பண்ணி பார்க்கலாம், ஃபார்முலாலையும் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி வருதுங்கிறத சால்வ் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ நமக்கு அசல் இங்கே தெரிஞ்சிருச்சு 5000. சரிங்களா?
ஸோ 5000 நமக்கு இயர்ஸ் தெரிஞ்ச நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 தெரிஞ்சு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% தெரிஞ்சிச்சு. சரி ஓகே, இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% சொல்லியிருக்காங்க. இப்போ 10% எவ்வளோ? அந்த 5000ல் 10% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்? ஸோ லாஸ்ட்டாக ஒரு டிஜிட் தூக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸோ 500 கிடைக்கும். சரிங்களா? ஸோ 500, அப்போ 10% வந்து 500. அப்போது இந்த 500 ஆட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஒரு வருஷத்துக்கு 10%, ஆண்டுக்கு 10% ஆண்டு வட்டி விகிதம் அப்படின்னா ஸோ முதல் வருஷத்துக்கு 10%. ஸோ இப்போ இந்த 500 ஆட் பண்ணுறோம். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுங்க. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 5500. சரிங்களா? ஸோ இது எப்போ கிடைக்குது அப்படின்னா இது ஒரு வருஷத்தோட எண்டில். சரிங்களா? ஸோ இந்த 500ங்கிறது பார்த்தீங்கன்னா 10% இன்ட்ரெஸ்ட்டாக ஆட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இந்த ஒரு வருஷத்தோட முடிவில் நமக்கு தொகை என்னவா மாறுது? 5500 மாறுது. இங்கே எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்கன்னா 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. அப்போ 2 வருஷம் சொல்லும்போது எகைன் இன்னொரு 10% போட்டு போகணும். சரிங்களா? இன்னொரு 10% போடும்போது ஸோ இப்போ இந்த நமக்கு ஒரு வருட முடிவில் என்ன தொகை இருக்கோ அந்த தொகைக்கு தான் நம்ம 10% எடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ அங்கே 5500 இருக்குது. ஸோ 5500க்கு நீங்கள் 10% எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ ஒரு டிஜிட் ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ 5500 ஒரு டிஜிட் ரிமூவ் பண்ணால் நமக்கு என்ன ஆகும்? 550 அப்படின்ட்டு கிடைக்கும். சரிங்களா? ஸோ 550. ஸோ இப்போ அந்த 550 10%, அந்த 10% இங்கே ஆட் பண்ணுங்கள். 550 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை ஆட் பண்ணிங்கன்னா 0. ஸோ இங்கே 5, இங்கே 5 5ம் 10, 10க்கு 0, ரிமைனிங் 1, மீது 6. சரி, 6050, அதாவது 6050 அப்படின்ட்டு கிடைக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது வருட முடிவில் வந்து நமக்கு கிடைச்ச வட்டி. சரிங்களா? சார் அதாவது மொத்த தொகை, வட்டி கிடையாது, மொத்த தொகை. சரிங்களா? ஸோ இது நம்ம 2வது வருஷத்தில் சேர்த்த ஒரு 10% வட்டி தொகை. சரிங்களா? அப்போ மொத்த தொகை நமக்கு 2 வருட முடிவில் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 6050. ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம்? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மொத்த தொகையிலேருந்து நம்ம என்ன மைனஸ் பண்ணுவோம்? பிரின்சிபலை மைனஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ மொத்த தொகையிலேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணிங்கன்னா ஸோ மொத்த தொகை 6050 மைனஸ் பிரின்சிபல் நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? நமக்கு 5000. சரிங்களா? அப்போ நமக்கு இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1050 ரூபாய் கிடைக்கும். 1050 ரூபாய். சரிங்களா? ஸோ இப்படி தாங்க இந்த மெத்தடை இந்த சம்மை சால்வ் பண்ணும். ஈவன் நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறத விட இந்த பர்சன்டேஜில் போகிறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி ஓகே, இதில் அப்படியே நம்ம சரிங்க சார், இதில் நம்ம பர்சன்டேஜ் வச்சு போட்டால் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்துடலாங்களா? சரி, ஃபார்முலா வச்சு போட்டால் நம்ம இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறது? ஃபார்முலா வச்சு போட்டால் ஒன்றும் இல்லைங்க, நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். சரிங்களா? ஃபார்முலா என்னது? மொத்த தொகை இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/100 the whole power n. சரிங்களா? ஸோ இதுதாங்க உங்களுக்கு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் கொடுத்துக்கிற டேட்டாஸாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஸோ நமக்கு பிரின்சிபல் வந்து 5000 இன்ட்டு 1 + R, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% கொடுத்துருக்காங்க. 10% டிவைடட் பை 100 த ஹோல் பவர் என்னங்கிறது வந்து 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ பவருக்கு பதிலாக 2 போட்டுக்கிறோம். சரிங்களா? ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்போ 5000 இன்ட்டு, ஸோ இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளைங்க, 100 + 10 110, 110/100 தாங்க ஸ்கொயர்டு இருக்குது. அதனால் இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 110/100 இன்ட்டு 110/100 அப்படின்ட்டு நம்ம இதை எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ சைபரை கேன்சல் பண்ணுங்கள். ஸோ இங்கே கீழே 2 சைபர் இருக்குது, இங்கே 2 சைபர் இருக்குது, இது கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இங்கே 2 சைபர், ஸோ இங்கே மேலே ஒரு 2 சைபர் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஒரு 50 இன்ட்டு மேலே ஒரு 11 இன்ட்டு இந்த பக்கம் ஒரு 11. சரியா? ஸோ இதை நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ 6050. நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடணும்? 6050 கிடைச்சிடும். சரிங்களா? இதாங்க மொத்த தொகை. இந்த மொத்த தொகையிலேருந்து நம்ம என்ன சால்வ் பண்ணோம்? ஃபர்தராக நம்ம என்ன கண்டுபிடிச்சிங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்கிறத சால்வ் பண்ணி பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ இப்படி தாங்க நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணோம். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறத இதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு இந்த பர்சன்டேஜில் போகிறது ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் சம்.
ஸோ அடுத்த சமயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசல் ரூபாய் 8000க்கு 3 வருடத்திற்கு 9% ஆண்டு வட்டி விகிதத்தில் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா எடுத்து எழுதிக்கோங்க. அசல் ஸோ அசல் நமக்கு கொடுத்தாச்சு. அசல் ரூபாய் 8000. அசல் ரூபாய் 8000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3. சரிங்களா? 3 வருடத்திற்கு கொடுத்துருக்காங்க. 3 வருடத்திற்கு 9% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9%. நம்ம கூட்டு வட்டியை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பர்சன்டேஜ் மெத்தடே நம்ம போடலாம். சரிங்களா? பர்சன்டேஜ் மெத்தட் எப்படி போடணும்? ஸோ அசல் வந்து 8000 இருக்கு. சரிங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னா 9% கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 9% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நமக்கு என்ன தெரியும்? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் முதல்ல நமக்கு தெரிஞ்சது எப்படி எடுக்கலாம்னா இது முதல்ல 10% எடுங்களேன். ஸோ 10% இதில் எடுத்தீங்கன்னா எவ்வளோ வரும்? ஸோ 8000 ஒரு டிஜிட் கேன்சல் பண்ணால் 800, அதாவது 800 வரும். சரிங்களா? இதில் 1% எவ்வளோ? 2 டிஜிட் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 1% கிடைக்கும். சரிங்களா? 1% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80. சரிங்களா? 2 டிஜிட் 8000ல் 2 கடைசி இருக்கிற 2 டிஜிட் போச்சுன்னா ரிமைனிங் 80 மட்டும் கிடைச்சிரும். சரிங்களா? இப்போ நமக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா நமக்கு 9% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? அப்போ 9%ங்கிறதுனால இது என்ன பண்ணலாம்? இதை மைனஸ் பண்ணிக்கலாம். அந்த 10லேருந்து 1% கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 9% கிடைச்சிடும். சரிங்களா? அப்போ இதனுடைய 9% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 800 - 80 போயிட்டுனா உங்களுக்கு 720 அப்படின்ட்டு கிடைக்கும். சரிங்களா? அப்போ இங்கே 720 ஆட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ 720ங்கிறது நமக்கு 9%. அப்போ இது நமக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 8720. சரிங்களா? இது எத்தனை வருஷம் முடியல? இது வந்து 1 வருடம் முடியல. அடுத்து 2வது வருஷத்துக்கு எடுக்கணும். ஸோ 2வது வருஷத்துக்கு எடுக்கும்போது சேம் இதே ப்ரொசீஜர் தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 10% எடுங்க. சரிங்களா? ஸோ 2வது வருஷத்துக்கு 10% எடுக்கும்போது ஸோ ஒரு டிஜிட் ரிமூவ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குங்கன்னா 872 கிடைச்சிரும். சரிங்களா? அடுத்து 1% எடுங்க. 1% எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும்? 87.2ன்னு வரும். சரிங்களா? 87.2. ஸோ 87.2. ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. இதுலேருந்து நம்ம இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இதை மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருது பாருங்க. சரிங்களா? இதை மைனஸ் பண்ணி சொல்லுங்க. சரியா? ஸோ 872.0லேருந்து 87.2 கழிச்சா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைனலாக ஸோ இங்கே ஒரு 8, ஸோ இங்கே ஒரு 8, அதுக்கப்புறம் ஒரு 4, ஒரு 8, ஸோ ஒரு 7, ஸோ இங்கே ஒரு 0. சரிங்களா? ஸோ இவ்வளோ தாங்க 9%. ஸோ 784.8 தான் நமக்கு 9%. 784.8. சரிங்களா? ஸோ இதுதான் 9%. 2வது வருஷத்துக்கான 9%. ஸோ இப்போ நம்ம இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். இப்போ ஒரு 9504.8 வருங்க. சரிங்களா? ஸோ இந்த சிம்பிளிஃபை பண்ணுறதுலாம் கொஞ்சம் வேகமாக பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஏன்னா எக்ஸாம்ஸில் இதுக்கெல்லாம் ரொம்ப டைமை கன்சியூம் பண்ணிடும். சரிங்களா? சிம்பிளிஃபை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா தான் அது உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகும். சரிங்களா? சரிங்க, ஓகேங்க. இப்போ 9504.8 அப்படின்னு கிடைச்சிருச்சு. சரி, ஓகேங்களா? அடுத்தது இதை நமக்கு 2வது வருஷத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். இதை நம்ம என்ன பண்ணணும்? 3வது வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ 3வது வருஷத்துக்கு கண்டுபிடிக்கும் போது இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி, ஓகே, இது 9504.8 அப்படின்ட்டு வருது. சரிங்களா? இதை நம்ம எப்படி எடுக்கலாம்னா இதை 10% முதல்ல எடுக்கலாமே. இதில் 10% எவ்வளோ? ஸோ 10% எடுத்தீங்க அப்படின்னா 950.4ன்னு வரும். சரிங்களா? 0.4ங்கிறது வந்து நீங்கள் ரவுண்ட் அப்பாக எடுத்துக்கோங்களேன் இதை. ஸோ 950ன்னு எடுத்துக்கோங்க. இதில் 1% எவ்வளோ வரும்? சரிங்களா? 1% எவ்வளோ வரும்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 95 வரும். சரிங்களா? நான் ரவுண்ட் அப்பாக எடுக்கிறேன். சரிங்களா? ஏன்னா நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எதுவும் பாயிண்ட் வேரியேஷன்ஸில் இல்லை அப்படிங்கிறதுனால நான் இதை ஒரு ரவுண்ட் அப் வேல்யூவாக எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் நம்ம எகைன் ஒரு 9% சால்வ் பண்ணுறோம். அதை மைனஸ் பண்ணும்போது 9% கண்டுபிடிக்கிறோம். ஸோ 9% நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 800. ஏன்னா 950லேருந்து 95 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு 855 கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ இந்த 855 இங்கே ஆட் பண்ணுங்கள். 855. ஸோ இது என்ன 3வது வருஷத்துக்கான ஒரு 9%. ஸோ இப்போ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்?
ஸோ இங்கே ஒரு 0.8, அதுக்கப்புறம் 9,5,3 இங்கே 10 சரிங்களா. அப்போ 10,0359.8 சரிங்களா. ஸோ இதுதான் நமக்கு 3வது வருஷம் முடிவில் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை சரிங்களா. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ கூட்டு வட்டி நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம், அப்போ CI is equal to இந்த இடத்துல போகிறோம் பாருங்க. ஸோ 3வது வருஷத்தில் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி, சரி 3வது வருஷத்தில் கிடைக்கக்கூடிய மொத்த தொகையை கண்டுபிடிச்சிட்டோம். இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும் சரிங்களா. கூட்டு வட்டி அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் CI ஈக்குவல் டு இப்போ அமௌண்ட்லேருந்து மைனஸ் பிரின்சிபலை கழிச்சிடலாம் சரிங்களா. ஸோ இங்கே அமௌண்ட் நமக்கு கிடைச்சிருக்கிறது மொத்த தொகை எவ்வளோ அப்படின்னா 10,359.8 சரிங்களா. இதில் நம்ம அசலை கழிக்க போகிறோம். ஸோ அசலில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல 8,000 சரிங்களா. ஸோ இந்த 8,000 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்ராக்சிமேட்லி. ஸோ 10,359 8,000 போச்சுன்னா இங்கே 2,359 கிடைக்கும். 2,359.8 சரிங்களா. ஸோ இதுதாங்க நமக்கு இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய CI. ஸோ இப்போ ஆப்ஷன் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2,359 இருக்கு சரிங்களா. ஸோ ஆப்ஷன் D இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் சம். அசல் ரூபாய் 10,000 3 வருடத்திற்கு கூட்டு வட்டி முறையில் வட்டிக்கு விடப்படுகிறது. முதல் ஆண்டிற்கு 4%, 2ஆம் ஆண்டிற்கு 5%, 3ஆம் ஆண்டிற்கு 6% என வட்டி வீதம் கொடுக்கப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க சரிங்களா. ஸோ இந்த சம பாருங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பிரின்சிபலை அதாவது 3 வருஷத்துக்கு கூட்டு வட்டியில கொடுத்துருக்காங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. பட் அந்த 3 வருஷத்துக்கும் ஒரே இன்ட்ரெஸ்ட்னா இல்லை, ஒவ்வொரு வருஷத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆயிருக்கு சரிங்களா. ஸோ இவங்க எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு இங்கே 4% கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு 4%, அதாவது செகண்ட் இயருக்கு வந்து 5% கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3ஆம் வருடத்திற்கு அது 3ஆம் வந்து 6% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறிட்டே இருக்கு சரிங்களா. ஸோ இப்போ ஒரே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்கல, அப்போ ஒவ்வொரு வருஷமும் வேற வேற ரேட்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம சம்மா சால்வ் பண்ணிடலாம். எப்படின்னா நமக்கு அசல் தெரியும் சரிங்களா. ஸோ அசல் நமக்கு என்னது, அசல் ரூபாய் 10,000. ஸோ அசல் 10,000 இருக்கு சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு எவ்வளோ பர்சன்ட்ல வட்டியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்களேன் சரிங்களா. ஸோ முதல் வருஷத்துக்கு நமக்கு 4% தான் கொடுத்துருக்காங்க. முதல் ஆண்டிற்கு 4%. அப்போ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இதில் 4% கண்டுபிடிச்சிடலாம். 4% சரிங்களா. ஸோ 10,000ல் 4% எவ்வளோங்க வரும், ஸோ 10,000ல் 10% 1000 சரிங்களா. ஸோ 10% 1000 அப்படின்னா 10ல் இப்போ நமக்கு 4% வேணும். அப்போ என்ன பண்ணலாம், 10% விட 1% கண்டுபிடிங்களே, இன்னும் ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ 10,000ல் நமக்கு 1% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 2 டிஜிட் ரிமூவ் பண்ணுவோம். 2 டிஜிட் ரிமூவ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து 100 தான் கிடைக்கும் சரிங்களா. அப்போ இங்கே என்ன பண்ணலாம், 4%க்கு அப்போ 100 × 4 அப்படின்னு போட்டுக்கலாமா. அப்போ 4%க்கு 400 சரிங்களா. அப்போ முதல் வருட முடிவில் நமக்கு கிடைக்க வட்டி வந்து பார்த்தீங்கன்னா 4% வட்டியில் எவ்வளோ அமௌண்ட்னா 400. அப்போ நமக்கு என்ன ஆகும், அசல் இங்கே 10,400 மாறிடும் சரிங்களா. இது எப்போனா முதல் வருட முடியல சரிங்களா. ஓகே, 2வது வருஷத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா வட்டி பார்த்தீங்கன்னா 5% வட்டி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ 2வது வருஷத்துக்கு 5% கொடுத்துருக்காங்க. அப்போ 5% கொடுக்கும்போது என்ன பண்ணலாம், இதில் சேம் இதில் 10% எடுக்கலாம், இல்லாட்டி 1% எடுத்து இன்ட்டு 5 போட்டாலும் கரெக்டாக தான் வரும் சரிங்களா. சரி, மறுபடியும் நம்ம 1% எடுக்கலாமே. அப்போ 1% இப்போ எவ்வளோ இருக்குது, 1% 2 டிஜிட் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இப்போ 10,400ல் 2 டிஜிட் போச்சுன்னா மீதி 104 மட்டும் இருக்கும் சரிங்களா. அப்போ நம்ம இதில் 5% எப்படி போடலாம், 104 × 5 அப்படின்ட்டு போடலாம் சரிங்களா. 104 × 5 போட்டோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 520 கிடைக்கும் சரிங்களா. அப்போ 2வது வருஷத்தோட வட்டி பார்த்தீங்கன்னா 520. இது எத்தனை பர்சன்ட், 5%ல கொடுக்குறாங்க. ஸோ 2வது வருஷத்துக்கு எத்தனை பர்சன்ட் சொல்லியிருக்காங்க, சம்பளம் 5% சொல்லியிருக்காங்க ஓகேங்களா.
ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். அப்போ அசல் என்னவா மாறும், சரி மொத்த தொகை என்னவா மாறும், 10,920 மாறிடும். சரிங்களா, இது எத்தனை 2 வருட முடிவில். சரிங்களா, ஸோ மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3வது வருஷத்துக்கு 6% வட்டின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 3வது வருஷத்துக்கு 6% வட்டி. சரிங்களா, 6% வட்டிங்கும் போது நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம் எகைன். சரிங்களா, 1% எடுங்க. ஸோ 1% எடுத்து இங்கே ஆன்சர் கவனிச்சிங்கன்னா எல்லாமே பாயிண்ட் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ எல்லாமே ஆன்சரை நம்ம அக்யூரேட்டாக தான் கண்டிப்பாக போட்டாகணும். ஏன்னா புள்ளியில் வரும்போது கண்டிப்பாக ஆன்சரை நம்ம அக்யூரேட்டாக தான் சால்வ் பண்ணணும். அப்போ இது என்ன பண்ணலாம்னா இதில் 1% எவ்வளோ, 109.2. சரிங்களா, அப்போ 109.2 அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா, நம்ம போன சம்முக்கு பண்ண மாதிரிலாம் ரவுண்ட் அப் பண்ண வேணாம். ஏன்னா அது எப்படி நம்ம டிசைட் பண்ணுறோங்கிறத ஆன்சரை வச்சு தான் முடிவு பண்ணணும். சரிங்களா, ஸோ ஆன்சரில் ரொம்ப கேப் வேரியேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ரவுண்ட் அப் பண்ணி போடலாம். இல்லை ஆன்சர் ரொம்ப க்ளோஸாக இருக்குது, பாயிண்ட் வேரியேஷன் இருந்தால் கண்டிப்பாக அக்யூரேட்டாக தான் நம்ம சால்வ் பண்ணி ஆகணுங்க. சரிங்களா, சரி ஓகே. இப்போ நம்ம இதை போடும்போது நமக்கு 1% வந்து 109.2 வருது. அப்போ இங்கே நமக்கு 3ஆம் வருஷம் வட்டி வீதம் எவ்வளோ, 6% கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ 6%க்கு என்ன பண்ண போகிறோம் நம்ம, ஆஸ் யூஷுவல் 109.2 × 6. அவ்வளோதாங்க. இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 6% கிடைச்சிரும். சரிங்களா, ஸோ இப்போ இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் நமக்கு எவ்வளோ வரும். அப்போ 2 6 12, 12க்கு 2 மீதி 1. சரிங்களா, 9 6 54, 54 55, 55க்கு 5 மீதி இங்கே ஒரு 5. அதுக்கப்புறம் ஸோ இங்கே 0 இருக்குது. அப்போ இந்த 5 இங்கே அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் 1 6 6. சரிங்களா, அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா 655.2, 655.2 அப்படின்ட்டு கிடைக்கும். சரிங்களா, ஸோ இப்போ இந்த 655.2 இங்கே ஆட் பண்ணுங்கள், 655.2. ஸோ இது எத்தனை % வட்டி அப்படின்னா இது 6% வட்டி. சரிங்களா, ஸோ அதை மட்டும் டோட்டலாக ஆட் பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக ஆட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 11,575.2 அப்படின்ட்டு வருங்க. இது என்ன 3ஆம் ஆண்டு முடிவில் வரக்கூடிய மொத்த தொகை. சரிங்களா, ஸோ நமக்கு இந்த சம்பளம் என்ன கேட்டிருக்காங்கன்னா இதில் நமக்கு அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க, கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், அப்போ கூட்டு வட்டி ஈக்குவல் டு மொத்த தொகை மைனஸ் அசல், இதை கழிச்சிடலாம். அப்போ மொத்த தொகை நமக்கு என்ன இருக்குது, இங்கே 11,575.2 இருக்கு. இதில் நம்ம இதில் போட்ட பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10,000. சரிங்களா, 10,000. ஸோ இப்போ இதை கழிச்சோம் அப்படின்னா மீதி எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 1575.2. சரிங்களா, ஸோ இதுதாங்க இதில் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி. அப்போ ஆன்சர் எங்கே இருக்குது, 1575.2னா ஆப்ஷன் ஏ. சரிங்களா, ஏ தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, ஸோ ஆப்ஷன் ஏவையும் ஆப்ஷன் சியும் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குது. சரிங்களா, 0.2 இருக்குது. மேபி நம்ம இந்த இடத்துல ரவுண்ட் அப் பண்ணி போட்டிருந்தா நமக்கு ஆன்சர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஆப்ஷன் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி பாயிண்ட் ஃப்ராக்ஷனில் கொடுக்குற சம்ஸை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க, அக்யூரேட்டாக போடுங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்த சம் ரூபாய் 1000 10% கூட்டு வட்டியில் 1331 மாற எத்தனை ஆண்டு காலம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருக்காங்களா, ஓகே. இதில் நமக்கு இயர்ஸ், நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒரு அசல் கொடுத்தாச்சு. அசல் வந்து 1000 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. அது என்னவா மாறுது அப்படின்னா 1331 மாறுது. சரியா, நம்ம ஃபைனலாக இறுதியாக கிடைக்கக்கூடிய தொகை தான் நமக்கு மொத்த தொகை. அந்த மொத்த தொகை வந்து 1331 மாறணும். அதுக்கு நமக்கு எத்தனை வருஷம் தேவைப்படுது, அதுக்கு எத்தனை ஆண்டு காலம் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதுதாங்க நமக்கு சம்ம. அப்போ என்ன பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்ச மெத்தட்லேயே போடலாம், பர்சன்டேஜ் மெத்தட்லேயே அதை போடுவோம். சரிங்களா, நமக்கு அசல் வந்து 1000 அப்படின்னு தெரியும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10%. சரிங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு 10% கொடுத்துருவாங்க. இது என்னவா மாறணும்னா கடைசியாக 1331 மாறணுங்க. சரிங்களா, ஸோ இந்த 1000 வந்து 1331 மாறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும், இவ்வளோதாங்க சமம். சரிங்களா, சரி ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 10% போட்டு பார்ப்போம். இப்போ 1000க்கு 10% என்ன வரும். சரிங்களா, ஸோ 1% ஒரு டிஜிட் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு 100 கிடைக்கும். சரிங்களா, அப்போ இங்கே 100 ஆட் பண்ணுங்க.
அப்போ 100 ஆட் பண்ணிட்டோம். அப்போ இது வந்து எத்தனை பர்சன்ட்னா 10%. இல்லை ரெண்டே கூட்டுங்க, 1100 கூட்டிங்கன்னா 1100. சரிங்களா? இது எப்போ எத்தனை வருஷம் முடிவில்? 1 வருஷம் முடிவில். சரிங்களா? எகைன் இது ஒரு 10% போடுங்க. அப்போ 1100ல 10% போட்டிங்கன்னா ஒரு டிஜிட் ரிமூவ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும்? 2வது வருஷத்துக்கு 10% 110 மாறுங்க. சரிங்களா? 110 மாறும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த 110 நம்ம இந்த இடத்துல போட போகிறோம். 110 இந்த இடத்துல போட போகிறோம். இது எத்தனை பர்சன்ட்? எகைன் இது 10%. அப்போ இதை நம்ம ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 1, ஸோ ஒரு 2, அதுக்கப்புறம் ஒரு 0, 1, 2, அதுக்கப்புறம் ஒரு 1. 1210 மாறிடுச்சு. ஸோ இது எத்தனாவது வருஷம் முடிவில் வந்து? இது வந்து 2வது வருஷம் முடிவில். இந்த 1210ல் மறுபடியும் ஒரு 10% போட்டு பாருங்க. சரிங்களா? மறுபடியும் ஒரு 10% போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட் ரிமூவ் பண்ண நமக்கு என்ன வரும்? 121 வரும். அப்போ இந்த இடத்துல ஒரு 121 ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் ஸோ இது வந்து 10%. ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணி பாருங்க. ஸோ 0, 1க்கு 1, 1 + 2 3, 2 + 1 3, 1. சரிங்களா? ஸோ கரெக்டாக வந்துருச்சுங்க. ஸோ இப்போ என்ன அந்த தொகை எப்போ வருதுன்னா 3வது வருஷம் முடிவில் தான் இந்த மொத்த தொகை வருது. அப்போ இந்த 1000 ரூபாய் வந்து 1331 மாறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னா 3 வருஷம் ஆகுங்க. சரிங்களா? சரி. ஸோ அவ்வளோதாங்க இந்த சம். ஸோ காம்பவுண்டர் டெஸ்ட்டில் பெரும்பாலும் நம்ம ஃபார்முலா வச்சு போடுறத விட இந்த மாதிரி பர்சன்டேஜ் மெத்தட்ஸில் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ண முடியுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம சேனலில் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.